ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக்லா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க். நம்ம வந்து ப்ளீட்ஸ் இல்லாத நார்மல் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற போர்ஷனில் க்ரெச் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். அதாவது நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு அந்த ஹைட்டை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஹைட் வந்து 14.5 கொடுத்துருந்தோம். அந்த 14.5 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ப்ளீட்ஸ் இல்லாத பேண்ட்டு. ஸோ எனக்கு ப்ளீட்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடல் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நார்மலாக ஃப்ரீயாகவும் இருக்கும், ப்ளீட்ஸ் வந்து தேவையில்லாமலும் இருக்கும். சிலருக்கு ப்ளீட்ஸ் பேண்ட்டும் பிடிக்காது, நேரோவாக ரொம்ப டைட்டாக போட்டாலும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க கேஷுவலாக இந்த பேண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாம் இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து ராயேஜ் தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டோன்னா நமக்கு ஓவர்லாக் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நூல் வந்து பிரியாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரெச்சோட எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் கீழே வந்து கால் போர்ஷனை மடிச்சடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம கட்டிங்கில் வந்து ஹைட் கொடுத்துருந்தோம். ஹைட் 40 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம். அதில் 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்காக தான். ஸோ கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்படி நார்மல் பேண்ட்டில் கீழே ஒரு 4-5 ஸ்டிச் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு லெக்லேயும் அடிச்சுட்டு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், க்ரெச்சு ஜாயின் பண்ணியாச்சு, காலும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நடுவில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். க்ரெச்சும் ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சென்டர் போர்ஷனை ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது காலுக்கு கீழே இருந்து க்ரெச்சை டச் பண்ணி அப்புறம் இன்னொரு லெக்குக்கு போகிற மாதிரி நம்ம ஒரு பேண்ட்டில் வந்து தையல் போடணும். நார்மல் பேண்ட்டில் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான். கீழே உள்ள போர்ஷன் வந்து உங்களுக்கு ப்ளீட் வைக்கிற பேண்ட்டில் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து பட்டிக்கு பதிலாக பெல்ட் மட்டும் வரும். நம்ம பட்டியோட ஹைட்டு, பாட்டமோட ஹைட்டு எல்லாத்தையும் சேர்த்து கீழேயே வந்து எடுத்துடுறோம் மொத்தமாக. ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை கால்குலேட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். ஃபுல்லாகவே வந்து 1 இன்ச்சுக்கு போட்டுடுங்க. க்ரெச் கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி போட்டுக்கலாம். ஒரு க்ரெச்சில் இருந்து நம்ம ஒரு 8 இன்ச் அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு வாங்க. கம்மி பண்ணிவிட்டு வந்து க்ரெச் கிட்ட வரும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். ஏன்னா க்ரெச் கிட்ட வந்து நீங்கள் தையலுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ பேண்ட்டில் கொடுக்குறீங்க அப்படின்ன போது க்ரெச்சிக்கிட்டையும் அந்த 1.5 இன்ச்சியோ 1 இன்ச்சியோ பிடிச்சிங்கன்னா அங்கே வந்து துணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ போடும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால நம்ம க்ரெச்சிக்கிட்ட வந்து 1/2 இன்ச் தான் வந்து பிடிக்கணும். நீங்கள் எத்தனை தையல் போடுறதா இருந்தாலுமே அந்த 1/2 இன்ச் மேலேயே தான் போடணும். க்ரெச்சிக்கிட்ட வந்து நீங்கள் ஜாஸ்தி போடக்கூடாது.
ஸோ இது மாதிரி 1/2 இன்ச். சேம் லைக் தட் இந்த பக்கமும் வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு க்ரச்சில் இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 8 இன்ச்சை க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் வந்து 1 இன்ச் வச்ச மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடியே க்ரச் கிட்ட ஒரு பின் போட்டு 2 சைடுமே லெக் வந்து சேமாக வருதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது முன்ன பின்ன அடிச்சிருந்தீங்கன்னா லெக்கு சேமாக வராது. ஸோ ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே தைச்சாச்சு. இதுக்கு மேலே செகண்ட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் செகண்ட் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். க்ரச் கிட்ட வரும்போதும் அது பக்கத்துலேயே போடுங்க. ஸோ இப்போ வெளியில் எடுத்து காட்டுறேன் நான். ஸோ பேண்ட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பெல்ட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மேலே அந்த ஹிப் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து எடுங்க, எவ்வளோ வருது அப்படின்னு. ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக க்ரச் டு க்ரச் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ பாருங்கள், 56 வந்து வருது. 56னா ப்ளஸ் அதோட 1 இன்ச் ஆட் பண்ணி 57 இன்ச்சுக்கு லென்த்தியாக ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து டபுளாக இருக்குது. ஸோ நான் வந்து 29 எடுத்துக்கிறேன். வித்து வந்து 3 இன்ச்சு. இது 2 பீஸாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட வித் வந்து 3 இன்ச்சு. நான் 1 இன்ச் பெல்ட் கொடுக்க போகிறதுனால 3 இன்ச் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நடுவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா பேண்ட் ஃபுல் க்ளோஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பெல்ட்டையும் வந்து ஃபுல் க்ளோஸில் தான் ரெடி பண்ணணும். ஸோ கார்னர்லேயும் ஒரு தையல் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது பெல்ட்டுக்கான பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஹிப் சைஸோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு. ஸோ கரெக்டாக இருக்குது. ஜாயினிங் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. இப்போ ஒன் சைட் கார்னர் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. ஃபுல்லாகவே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. நம்ம வந்து இந்த கார்னர்ஸ் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் எடுத்திருக்கோம் வித்தில். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணி அடித்தாச்சு. இப்போ வந்து பேண்ட்டோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போது வெளிப்பக்கம் வந்து வைக்கிறேன், அதாவது கிளாத்தோட நல்ல பக்கம் வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஃபுல்லாக.
2 கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி பின் போட்டுட்டு அந்த பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் கொடுக்காது தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம். நான் செக் பண்ணி பார்த்தது எங்கள் வீடியோவில் காட்டலை, பட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுடலாம். இப்போ நான் வந்து கிளாத்தோட நல்ல பக்கம் வச்சு இந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பக்கம் அடித்து அப்படியே வந்து நம்ம உள்ளே திருப்ப போகிறோம். நாடா வேண்டான்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி பெல்ட்டு கொடுத்து அதில் எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம். இல்லை நாடா தான் வேணும்னா நீங்கள் அதிலே கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. அதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே போட்டிருந்த அந்த தையல் மேலேயே இதுவும் வர்ற மாதிரி தைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பெல்ட்டுக்கான போர்ஷன் கொடுத்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக சுருக்கம் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து காட்டன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், சுருக்கம் வராது. நீங்கள் வேறு ஃபேப்ரிக் சாட்டினோ இல்லை கிரேப் மெட்டீரியலோ ரயான் மெட்டீரியலோ இந்த மாதிரி உள்ளதில் பெல்ட்டுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்பல்சரி சுருக்கம் வரும். ஸோ அப்படி சுருக்கம் வந்துச்சுன்னா சின்னதாக வந்து ப்ளீட் கொடுத்துக்கோங்க. ப்ளீட் கொடுத்தீங்கன்னா அந்த சுருக்கம் இருக்காது. அந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் தெரியவும் செய்யாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து நல்லா வரும். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நாம் ஒரு 2 இன்ச்சுக்கு 2லேருந்து 2.5 இன்ச்சுக்கு மட்டும் கேப் கொடுக்க போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா பெல்ட் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் நாடா கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓப்பனில் ஜாயின் பண்ணணும். க்ரச் கிட்ட மட்டும் ஏதாவது ஒரு பார்ட்டை ஒரு 2 இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் கொடுத்துக்கலாம் நாடா கொடுக்குறதா இருந்தால். இப்போ நம்ம எலாஸ்டிக்ன்றதுனால ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக்கோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச்சு. அவங்களோட ஹிப் சைஸ் வந்து 36. ஸோ நான் ஒரு 6 இன்ச் வந்து கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். 30.5 எடுத்திருக்கேன் தையலுக்கும் சேர்த்து. நீங்கள் வந்து எலாஸ்டிக் வைக்கும்போது அவங்க ஹிப் சைஸை விட மினிமம் ஒரு 5 இன்ச்சாவது கம்மி பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து டைட் கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு பின் போட்டு அதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் வந்து இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு தடவை அடிக்கும் போதும் 1/2 இன்ச் 1 இன்ச்சுன்றதை செக் பண்ணி நான் அந்த வீடியோவில் வந்து அடிச்சிருப்பேன். ஏன்னா எலாஸ்டிக்கில் உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் கம்மியானால் கூட எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்செர்ட் ஆக ரொம்ப கஷ்டப்படும். அப்படி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ எலாஸ்டிக் போகிறதுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் கொடுத்துடக்கூடாது. லூஸாக கொடுத்துட்டிங்கனாலும் ஒரு மாதிரி கிளாத் ஒரே இடத்துல சேர்ந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த எலாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணும்போது ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். 2 கார்னர்ஸில் ஏதாவது ஒரு கார்னர் வந்து ட்விஸ்ட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து அப்படியே வந்து பரண்டுரும். ஸோ அது போட முடியாது. இப்போது ஃபுல்லாகவே இன்செர்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க.
ஹிப் சைஸில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு ஆட் பண்ணி தான் 13 வந்து எடுத்திருந்தேன். அவங்க ஹிப்போட மெஷர்மெண்ட் சைஸ் வந்து 36 தான். 36 சைஸ்க்கான பேண்ட் இது. 36 வந்து அவங்களோட ரெடி அளவு. ஸோ அதோட நம்ம ஸ்டிச்சஸ்க்காக சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது எலாஸ்டிக் நீங்கள் ஜாயின் பண்ண இடத்துல ஸ்டிச் வந்து போட்டுருங்க. அவ்வளோதாங்க, பேண்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு பேண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக வந்து பேண்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ பெல்ட் வேணான்னு நினைக்கிறவங்க, ப்ளீட் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெல்ட் வச்ச பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு பேண்ட்டு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.